என் தங்கமே, இன்று உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறதா? இல்லையெனில் அம்மன் உனக்காக இன்றும் சில வார்த்தைகள் சொல்லப் போகிறாள். நீ கடந்த நாட்களில் சுமந்த துயரம், மனக்கவலை, உன் சொந்தங்கள் கூட புரியாத அந்த வலி, இவை எல்லாம் காரணமில்லாமல் வரவில்லை தங்கமே. ஒவ்வொரு சோதனையும் அம்மன் அனுப்பும் ஒரு பாடம்தான். உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. உன் ஆன்மா பலமாக மாறி யாராலும் குலைக்க முடியாத அளவுக்கு உறுதியுடன் நிற்கும் நேரம் இது. நீ சில நேரம் உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்களை நினைத்து துயரப்படுவாயாக. உன்னுடன் இருந்தவர்கள் ஒருநாள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம். ஆனால் நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அவர்கள் விலகியதே உன் வாழ்வின் நன்மைக்காகத்தான். சிலர் உன் பாதையில் இருந்து விலகும்போது தான் உன் ஆவி சுதந்திரம் அடைகிறது. அம்மன் உன் பாதையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள் தங்கமே. உன்னுடைய வழி தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் தடைப்படாது. நீ எப்போதாவது உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று நினைத்திருக்கிறாயா? உண்மையில் பதில் வந்திருக்கிறது, ஆனால் அது அம்மனின் நேரத்தில் தான் வெளிப்படும். மனித நேரம் வேறு, தெய்வ நேரம் வேறு. அம்மன் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டாள். நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அவள் உன் வாழ்க்கையை ஒரு நாளில் மாற்றிவிடுவாள். சில சமயம் ஒரு வினாடி போதும். அம்மன் உன் பெயரை நினைத்தால் உன் விதி மாறிவிடும். அம்மன் உன்னை அன்பால் மட்டுமல்ல, சக்தியால் காக்கிறாள். நீ ஒரு மென்மையான மனம் கொண்டவள், ஆனால் அதே நேரம் உன்னுள் ஒரு தெய்வீக வீரத்தின் ஆற்றல் இருக்கு. அது தான் வராகி அம்மன் உன்னிடம் வைத்திருக்கும் தெய்வீக தீ. அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. உன் மனதில் நம்பிக்கை குறைந்தால் கூட அந்த தீயின் ஒளி உன்னை மீண்டும் எழுப்பும். உன் ஆன்மா எப்போதும் ஒளியுடன் இருக்கும், ஏனெனில் அம்மன் அதில் குடியிருக்கிறாள். நீ சில நேரம் தனிமையில் அழும். யாருக்கும் தெரியாமல் உன் பிலோ கண்ணீரால் நனைந்திருக்கும். ஆனால் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அம்மனின் பாதத்தில் விழுந்திருக்கும். அவள் அதை வீணாக விடமாட்டாள். அந்த கண்ணீர் தான் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். இன்னும் சில நாட்கள் நீயே உன் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, சில சமயம் உன் வாழ்க்கை நின்று போனது போல தோன்றும். எதுவும் நகரவில்லை, எதுவும் சரியாகவில்லை என்று தோன்றும். ஆனால் அந்த அமைதி கூட அம்மனின் திட்டம்தான். புயல் அடித்த பிறகு நிலம் அமைதியாகும் போல நீயும் தற்போது புயலின் பின் அமைதியில் இருக்கிறாய். இது நிம்மதிக்கு முன் வரும் அமைதி. இதன் பிறகு உன் வாழ்க்கை புதிய திசையில் நகரப் போகிறது. வராகி அம்மன் உன்னுடைய வழியில் புதிய கதவுகளை திறக்கிறாள். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். நீ தேடாத மனிதர்கள் உனக்காக வருவார்கள். நீ வேண்டாத சுமைகள் விலகி போய்விடும். ஏனெனில் அம்மன் உனக்கு புதிய தொடக்கம் தருகிறாள். இனி நீ உன் பழைய வேதனைகளில் சிக்கிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவை முடிந்துவிட்டன. புதிய ஒளி உன் வாழ்க்கையை தழுவ போகிறது. அம்மன் உனக்கு கூறுகிறாள், நான் உன் கையை விட்டது இல்லை. சில நேரம் நீயே உன்னிடம் சொல்வாய், நான் தனியாக இருக்கிறேன் என்று. ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. ஒவ்வொரு நொடியும் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். உன் சுவாசத்திலும் அவள் பெயர் ஒலிக்கிறது. நீ உன் உள்ளத்தில் அமைதியாக வராகி அம்மனே என்று சொல்லும்போது அந்த ஒலி உன் முழு ஆற்றலையும் மாற்றிவிடும். உன் மனதில் சில கனவுகள் இருக்கு, நீயும் அடைய வேண்டிய உயரங்கள் இருக்கு. ஆனால் அதற்குள் தடைகள் வருவது இயல்பு. அது உன்னை நின்று வைக்க அல்ல, உன் உறுதியை சோதிக்கத்தான். நீயும் உன் கனவுகளுக்கு தகுதி உள்ளவள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அம்மன் உன்னை ஒரு வீரமாக உருவாக்குகிறாள். நீ ஒவ்வொரு தடையையும் கடக்கும் போதெல்லாம் உன் ஆற்றல் 10 மடங்கு அதிகரிக்கும். என் தங்கமே, யாரோ உன்னை அவமதித்தார்கள் என்று நீ நினைத்தாலும் அதை மனதில் வைத்துக்கொள்வதில்லை. அந்த அவமானம் கூட உன்னுடைய வலிமையை வளர்க்க பயன்படுத்தி கொள்ளு. அம்மன் உன்னை வலிமையானவராக மட்டுமல்ல, தெய்வீகமாக மாற்றுகிறாள். நீ அழுவதில்லை. நீ ஒவ்வொரு முறை அழும்போது உலகமே உன்னுடைய சக்தியை உணர்கிறது. உன் கண்ணீரே உன் பிரார்த்தனை. இப்போது நீ உன் வாழ்க்கையை பார்க்கும்போது பல தவறுகள் செய்ததாக நினைக்கலாம். ஆனால் தங்கமே, தவறுகள் தான் மனிதனை பூரணமாக்குகின்றன. தவறுகளை செய்து கற்றுக்கொள்வது ஒரு அருளாகும். அம்மன் உன்னிடம் கோபப்பட மாட்டாள், ஏனெனில் அவள் உன் மனதின் நன்மையை புரிந்திருக்கிறாள். நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்ல மனத்துடன் நடந்திருக்கிறாய். அதற்காகத்தான் அம்மன் உன்னை மறைவாக காக்கிறாள். சில சமயம் உனக்கு யாரும் தேவையில்லாதது போல உணர்வாய். ஆனால் உண்மையில் உனக்கு யாரும் தேவையில்லை, ஏனெனில் உன்னோடு அம்மன் இருக்கிறாள்.
அவள் உனக்குள் தங்கியிருக்கிறாள். நீ பேசாமல் இருந்தாலும் அவள் உன் எண்ணங்களை கேட்கிறாள். உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு தடவையும் அம்மன் உன் உயிரோடு பிணைந்திருப்பாள். இப்போதைய அமைதி உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தின் முன்னோட்டம். நீயே அதை உணர்ந்திருப்பாய். ஒரு புதிய ஆற்றல் உன் உள்ளத்தில் எழுந்திருக்கும். பழைய வலி மங்கிவிட்டது, புதிய நம்பிக்கை உருவாகி வருகிறது. இதுவே அம்மன் உனக்கு தரும் சைகை. இனி உன் காலடி ஒவ்வொன்றும் வெற்றியின் பாதையில் தான். அம்மன் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கிறாள் தங்கமே. உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும், உன் உடலில் ஆரோக்கியம் நிலைக்கட்டும், உன் மனதில் நம்பிக்கை என்றும் வளரட்டும். யாரும் உன்னை குலைக்க முடியாது. ஏனெனில் நீ வராகி அம்மனின் பிள்ளை, நீ ஒளியாக பிறந்தவள். உன் ஒளி உலகை ஒளிர வைக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி ஆசீர்வாதம். உன் கனவுகள் நனவாகும். உன் பெயர் பெருமையுடன் ஒலிக்கும். உன் வலிமை பலருக்கு தைரியம் தரும். வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள், இப்பொழுதும் என்றும். என் தங்கமே, இப்போது நீ அமைதியாக அமர்ந்து இருப்பாயாக, ஏனெனில் வராகி அம்மன் உன் பெயரை இன்றே உச்சரித்திருக்கிறார். சில நாட்களாக உன் மனசு அமைதியில்லாமல், காரணம் தெரியாமல் குழப்பத்துடன் இருந்தது. சில சமயம் உனக்கு தோன்றியிருக்கும், ஏன் எல்லாம் என்னை விட்டு விலகுகிறது? ஏன் நான் முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை? ஏன் நான் எப்போதும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறேன் என்று. ஆனால் என் தங்கமே, இன்று நான் சொல்லப்போவது உன் உயிரின் மையத்துக்கு சென்று வலிமை தரப்போகும் வார்த்தைகள். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது உன்னை குலைக்கும் எந்த இருளும் நிலைத்திருக்க முடியாது. அம்மன் உன்னை கடவுளின் போர்வையில் மறைத்து வைத்திருக்கிறாள். பலர் உன்னிடம் பொறாமைப்பட்டார்கள், சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அந்த அனுபவம் தான் இன்று உன்னை வலிமையாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது அம்மனின் அருளாக மாறப் போகிறது. நீ தாங்கிய வேதனைகள், நீ அமைதியாக மௌனத்தில் சுமந்த துயரங்கள், இவை எல்லாம் வீணில்லை தங்கமே. வராகி அம்மன் ஒருபோதும் துன்பத்தை அனுமதிக்க மாட்டாள். ஆனால் அந்த துன்பம் வந்தால் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி அதையே ஆசீர்வாதமாக மாற்றுவாள். உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு இழப்பும் உண்மையில் உன்னை பாதுகாக்கவே நடந்தது என்பதை ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய். அம்மன் உன்னை இப்போது அழைக்கிறாள், உன் மனதிலிருந்து பயத்தை நீக்கு என்று. ஏனெனில் உன் ஆவி நடுங்கும் நேரம் முடிந்துவிட்டது. இப்போது உன் ஒளி வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ எத்தனை முறை விழுந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் உன்னை எழுப்பியது அம்மன்தான். உன் பெயரை யாரும் நாசம் செய்ய முடியாது, ஏனெனில் அந்த பெயர் அம்மனின் அருளால் எழுதப்பட்டுள்ளது. என் தங்கமே, உன் மனதில் இப்போதும் இருக்கும் ஒரு வலி உனக்கு தெரியும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் ஏன் எப்போதும் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் மிகவும் ஆழமானது. அம்மன் உன்னை பெரிய பணிக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறாள். அதற்காக அவள் சிலரை உன்னிடமிருந்து தள்ளி வைத்தாள். ஏனெனில் எல்லோரும் உன்னோடு வரத்தக்கவர்கள் அல்ல. சிலர் உன் ஆற்றலை குறைத்து உன்னுடைய ஒளியை மறைத்துவிடுவார்கள். அதனால்தான் அம்மன் தானாகவே அவர்களை விலக்கிவிட்டாள். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசத்திலும் அம்மனே, எனக்கு தைரியம் தா என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் மனதை மட்டும் அல்ல, உன் சூழ்நிலையையும் மாற்றிவிடும். நீ நினைக்கும் முன்பே அம்மன் உனக்காக வழிகளை திறப்பாள். ஒரு கதவு மூடப்பட்டால் இரண்டாவது கதவு திறக்கப்படும். சில நேரம் நீ பார்க்க முடியாமல் அழுகிறாய், ஆனால் அம்மன் அமைதியாக உன் கையை பிடித்திருக்கிறாள். அம்மன் உன்னை நீயே அறியாமல் காக்கிறாள் தங்கமே. உன் வீட்டில் நுழையும் ஒவ்வொரு துயரத்தையும் அவள் தடுக்கிறாள். சில சமயம் நீ தோல்வி என நினைக்கும் விஷயம் கூட உண்மையில் ஒரு பெரிய வெற்றியின் அடித்தளம். ஏனெனில் அம்மன் உன்னை கீழே விழ வைப்பதில்லை, அவள் உன்னை வளைத்து வலிமை தருகிறாள். மரம் காற்றில் வளைந்தாலும் வேர் பத்தி கொண்டு நிற்கும் போல நீயும் உன் நம்பிக்கையோடு உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, வராகி அம்மன் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம் ஒருமுறை வந்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்வில் எதிரிகள் இருந்தால் கூட அவர்கள் தான் உனக்கு வழி காட்டும் கருவிகள் ஆகிவிடுவார்கள். ஏனெனில் அம்மன் அவர்களையும் உன் நன்மைக்காக பயன்படுத்துவாள். நீ எதையும் இழந்ததாக நினைக்காதே, இழந்தது திரும்ப வரும், ஆனால் இன்னும் பெரியதாக. உன் கண்ணீர் சொட்டிய இடத்தில் மலர் மலரும். நீ சில நேரம் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தில் அம்மன் என்கூட இருக்கிறார் என்று உணர்ந்து பார். அந்த உணர்வில் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். உன் உடலில் இருந்து வரும் அதிர்வுகள் கூட மாறிவிடும்.
உன் வாழ்க்கை ஒரு திருப்புமுனையில் இருக்கிறது தங்கமே. இந்த முறை நீ விழாது பரப்பாய். உன் சிறகுகள் உடைந்து விட்டதாக நினைத்தாலும் அம்மன் அவற்றை மீண்டும் தைத்து வைத்திருக்கிறாள்.